எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் சில பேர் சொல்லுவாங்க. அத நான் கண்ணால பார்த்தேன். அப்படி என்ன ப்ரோ பார்த்தேன்னா, இந்த குட்டி கதையில டக்குன்னு சொல்லி டக்குன்னு ஓடிர்றேன். வீடியோ பார்க்குறவங்களா ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விட்டு போயிருங்க. காலங்காத்தால எந்திரிச்சு திரும்ப ஜிம்முக்கு போலான்னு தான் பிளானு. ஆனா அங்க இருந்து ஆதி நண்பர் கால் பண்ணிட்டாரு. நண்பா ஒரு உதவி, இந்த மாரி ஒரு மாலை எடுத்துட்டு போய் ஒரு ஊர்ல குடுத்துட்டு வரணும். அந்த ஊர் கோயில் திருவிழான்ட்டு. அவ்வளோதான் டாஸ்க்ன்னு நம்பி போனேன். ஆனா அப்ப தெரியாது இன்னைக்கு ஃபுல்லா என்னை ஸ்கேம் பண்ண போறாங்கன்ட்டு. ஈஸ்வர ஊர்ல எனக்கு கோவில் திருவிழா, மாலையெல்லாம் நல்ல மூவிங்கா இருக்குடா. எல்லா மாலையும் கொண்டு வாங்கடான்னு சொன்னேன். அதனால இவங்களே அடிச்சு போட்டு இழுத்துட்டு அப்படியே மாலையும் கொண்டு போய் அங்க குடுத்துட்டு வந்தேன். அப்படியே சரி ஓகே நண்பா வேலை எல்லாம் முடிஞ்சுல, நான் அப்படியே ஜாலியா ஜிம்முக்கு போயிட்டு வரேன், வீட்டுக்கு போயிட்டுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ஜிம்மில் காலடி எடுத்து வச்சேன். கூப்பிட்டாங்க நண்பா உற வேண்டி. சரி ஓகே இந்த தடவை மாலை தான் கொடுத்துட்டு வர போறாங்க நம்பி போனேன். ஸ்கேம் பண்ணிட்டாங்க, நல்லா ஸ்கேம் பண்ணிட்டாங்க. நான் ஒழுங்கா ஜிம்முக்கு போனாலே சிக்ஸ் பேக் வைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல இவங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு நண்பர்களே. நண்பா வா 4 மாலையை கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பூவள்ளி போடுண்டாங்க. அதுக்கப்புறம் பூ வாங்கிட்டு வரணும்னாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையும் அடிக்கிட்டே போறாங்க. பேமெண்ட் தரவே மாட்டாங்க. வெரி ஒஸ்ட் கைஸ். டயட் எல்லாம் இல்லாம இருந்தப்ப இஷ்டமயத்துக்கு வாங்கி தின்டா சுத்திட்டு இருந்தேன். இப்ப டயட் வேற இருக்கேன்னா வாங்கிக்க, ஏதாச்சும் வேணுமா வாங்கிக்க, டீ சாப்பிடுறியா காபி சாப்பிடுறியா அது இதுன்றாங்க. நம்ம நேரத்துக்கு எதுவும் சாப்பிட முடியல. தெரிஞ்சேதான் பண்றாங்க நினைக்கிறேன். இன்னைக்கு மாலை சேல்ஸ் ஈஸ்வர ஊர்ல பிச்சுக்குச்சு. அப்படியே அங்க போயிட்டு சரி டாடா நண்பர்களே பாருங்கன்னு சொல்லி நடுவுலான்னு பார்த்தா கூட்டம் கூடிருச்சு. காசு கலெக்ட் பண்ண ஆள் இல்லடா, உட்காந்து கலெக்ட் பண்றான்ட்டாங்க. இதுதான் அந்த ஸ்கேம். இன்னைக்கு ஜிம்முக்கே போக முடியாம மொத்தமா தவிர்த்தாச்சு. எல்லா நாளும் இந்த மாதிரி பரபரப்பா இருக்க போறது இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் கோயில் திருவிழான்றதா நண்பர்கள் பரபரப்பாயிட்டாங்க. ஒரு சின்ன உதவிகரம் தான், நம்ம பெருசா ஒண்ணும் பண்ணல. ஏதோ 4 பொண்ணு அவங்க வளர்ச்சிக்கு நம்மளும் உதவிகரமா இருந்தோன்றது கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. அப்படி இப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்து வழக்கம் போல யூஷுவல் ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சாச்சு. சாப்பிட்றது, எடிட்டிங் ஒர்க்கு, கொஞ்சம் படுத்து கிடந்தேன், ரொம்ப டயர்டா இருந்துச்சு. இந்த கிட்டதுலயே நல்லது நடக்கும்னு சொன்னேன் தெரியுமா. இந்த பாடி ஒரு வாரம் 2 வாரமா சரியான டயர்ட்ல இருந்துச்சு. இந்த 2 நாள் பெருசா ஒர்க் அவுட் பண்ணாம வெறும் ரன்னிங் மட்டும் போறதால சரியான ரிலாக்ஸா இருக்கு. ரொம்ப காமா இருக்கு பாடி. இப்போ கொஞ்சம் பெட்டரா என்னால மூவ் பண்ண முடியுது. அடுத்த கட்ட நகருக்கான பிளான தான் இப்போதைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். அதோட கூடிய சீக்கிரம் வந்து உங்களை பாக்குறேன். இப்போதைக்கு நான் விலாக முடிச்சுக்கிறேன். டாட்டா பை பாய். நீங்களும் ஏதாச்சும் முயற்சிங்க நண்பர்களே.